இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோனேரி ராஜபுரம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள குளம். எவ்வளோ பெரிய குளத்தை பாருங்க. இவ்வளோ பெரிய குளத்தை இந்த காலத்தில் வெட்ட முடியுமான்னு யோசிச்சா வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ அழகாக ரொம்ப பெரிய குளம். இந்த கிராமத்துக்குள்ளே பஸ்ஸு போக்குவரத்து இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாருமே சொந்த வாகனத்தில் தான் வர்றாங்க. பஸ்ஸு போக்குவரத்துக்கான அறிகுறிகளும் எதுவும் தெரியலை அந்த ஊரில். அந்த கிராமத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய குளத்தை வெட்டி அதை பராமரிக்கிறாங்க. அது நிறைய தண்ணி இருக்குது. இதை தண்ணி இல்லாமலும் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற மக்கள் ஷாம்பு பாக்கெட்டு, சீயக்காய் பாக்கெட்டு இதெல்லாம் கடந்துச்சு. அதெல்லாம் அவங்க சுத்தமாக குளிச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் தூய்மையாக இருக்கும். நாங்கள் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த கோயில் கரையில் குளத்துக்கரையில் நாங்கள் 1 மணி நேரம் உட்காந்துருந்தோம். அவ்வளோ அமைதியாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய குளம்! இது எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வரைக்கும் நாங்கள் இதில் உட்காந்துருந்தோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த குளத்துக்கு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் ஒரு லேடி குளிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் பொழுது சாஞ்சு தான் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.